ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடு கட்டும் யோகம் யாருக்கு அமையும், அது எப்போ அமையும், வீடு கட்டு யோகம் எப்போது, நம்மக்கிட்ட ஜோசியம் பக்கம் வர்றாங்க அப்படின்னா இந்த கேள்வியை கட்டாயம் கேட்பாங்க. வீடு கட்டும் யோகம் எப்போது இருக்குது, யாருக்கு எப்படி வீடு அமையும். ரொம்ப முக்கியமான தலைப்பு இது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வீடுகளில் இருப்பாங்க. பெரிய பங்களாவில் இருப்பாங்க, அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, சாக்கடை பக்கத்தில் குடியிருக்கிறவங்க இருப்பாங்க, மாடி வீட்டில் இருப்பாங்க. சில பேர்த்திட்ட பல லட்ச ரூபா இருக்கும், ஆனால் சொந்த வீடு வாங்குறதுக்கு அமையவே அமையாது. கடைசி வரைக்கும் அவர் வாடகை வீட்லேயோ ஒத்தி வீட்லேயோ குடியிருந்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ இந்த வீடு கட்டும் யோகம் எப்படி ஒரு கிரகம் இருந்தால் எப்படியான வீடுகள்லாம் அமையும், எப்போ அந்த கட்டின வீட்டு விற்பார். சில பேர் வீடு கட்டிட்டு கடனை வாங்கி ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் வீடு கட்டி கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த வீடை அறகுறையாக விற்று கடன் அடைச்சிட்டு மறுபடியும் வாடகை வீட்டில் இருப்பார். அந்த மாதிரி பல கேட்டகரியில் இருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசும் பார்க்க போகிறோம். அதாவது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், வீடு கட்டுறதா இருந்தால் 4வது பாவகம். இந்த 4வது பாவகம்ன்றது வீடு கட்டுறதுக்கு மட்டும் கிடையாது, உயர்கல்வி, நிலம் வாங்குறது, தாயினுடைய ஆயுளை பார்ப்பது, வீடு கட்டுறதுக்கு இந்த 4ஆம் இடம் தான். அதுக்கடுத்து சுகஸ்தானம், அதாவது ஜாதகர் சுகமாக இருப்பாரா இல்லையா அப்படின்றத பார்க்குறது, அதுவும் இந்த 4ஆம் இடம் தான். அதுக்கடுத்து தொண்டர்கள்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பின்னாடி பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு 20 பேர்த்தோடையே அலைஞ்சிக்கிட்டே இருப்பார். 10 பேராவது மினிமம் ஆள் இருக்கும், அவங்க கூடயே ஆள் இருப்பாங்க. வருமானம் இருக்கோ இல்லையா ஆள் கூடயே இருக்கும். சில பேர்த்துட்டு அரசியல்வாதி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்த்து கூடயே இருப்பாங்க. அப்படி அமைகிறது எல்லாமே இதுதான். அதுக்கடுத்து வாகனம், இந்த வாகனத்துக்கும் 4வது இடந்தேன். அதுக்கடுத்து சுற்றத்தார்னா யாருன்னா நம்ம ரிலேஷன்ஷிப், நம்ம உறவுகள், மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, அக்கா, ஒன்று விட்டானே, இந்த மாதிரி உறவுகள் இருக்கக்கூடிய இது பூரா அவருடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, உறவுக்காரங்கக்கிட்ட ஒற்றுமையாக இருப்பாரா இல்லை சண்டை போடுவாரா, அதுக்கு 4ஆம் இடம் தான். அடுத்து இயல்பு, ஜாதகர்களுடைய இயல்பு என்ன, அதை கண்டுபிடிக்கிறதும் இந்த 4ஆம் இடம் தான். அதுக்கடுத்து இன்பமாக இருப்பாரா துன்பமாக இருப்பாரா அப்படின்னு பார்க்குறது. இப்படி இந்த 10 விஷயத்துக்கும் இந்த 4ஆம் இடம் தான் மெயின் காரணம். இந்த வீடியோவில் நம்ம முழுக்க வீடை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு லக்கணம் 1 2 3 4. இப்போ இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். லக்கணத்திலிருந்து 4ஆம் இடம்தான் வீடு, உயர்கல்வி, நிலம், தாய், சுகஸ்தானம், தொண்டர்கள், வாகனம், சுற்றத்தார், அவருடைய நேச்சுரல், அதாவது இயல்பு, இன்பம் எல்லாமே இந்த 4ஆம் இடம். இன்றைக்கி முழுக்க வீடை பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரைட். இந்த 4ஆம் இடம்ன்றது லக்கணத்திலேருந்து 4ஆம் இடத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், வீடு நிலம் எல்லாமே இருந்தாலும் நிலம் என்பது செவ்வாய் காரக கரகம். இந்த நிலம் வாங்கணும்னா செவ்வாய் நல்லா இருக்கணும். சுவருடைய சேர்க்கை, பார்வை இதெல்லாம் இருந்துச்சுன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்டு சுவருடைய சேர்க்கை, பாவர்லாம், சுவருடைய பார்வை, சுவருடைய சாரம் இதெல்லாம் பட்டுச்சுன்னா இந்த செவ்வாய் என்பது அந்த டயத்தில் அவர் நிலம் வாங்குவார். ஃபஸ்ட்டு வீடு கட்டணும்னா அதுக்கு என்ன வாங்கணும், நிலம் வாங்கணும். அப்புறம் 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் சுக்கிரனும், வாகனத்துக்கும் சுக்கிரந்தேன், வீட்டுக்கும் சுக்கிரந்தேன். ரொம்ப முக்கியம்.
அதுக்கடுத்து லக்னாதிபதி. இந்த 3மே நல்லா இருக்கணும். 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகம் 4ஆம் இடத்தினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார்? இப்போ பாருங்க, 4ஆம் இடத்தின் அதிபதி இப்போ குருன்னு வச்சுக்கோங்க. இந்த குரு 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இப்போ குரு 8ல் மறையக்கூடாது. ஆனால் குரு இங்கே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. உச்சம் பெற்ற கிரகம் இங்கே 9வது பார்வையாக தன்னுடைய 4வது வீட்டை பார்க்கும். அப்போ தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சனி இருக்குது, தனக்காரகன், குடும்பக்காரகன். இந்த சனியினுடைய பார்வையும் இந்த 4ஆம் இடத்துல விழும். லக்கணத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த செவ்வாய்க்கு 4, 7, 8 இடத்தை பார்க்கும். அப்போ செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ நம்மளுடைய கவனம் பூரா எங்கே இருக்கணும்னா, லக்கணாதிபதியினுடைய நிலைமையை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கடுத்து 4ஆம் அதிபதி எங்கே இருக்கார், அதுக்கடுத்து இந்த 4ஆம் இடத்தினுடைய இடத்தை எந்த சுபக்கிரகங்கள் ஏதேனும் பார்க்கிறதா அல்லது பாவக்கிரகங்கள் ஏதேனும் பார்க்கிறதா. இந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி இருக்கக்கூடிய குரு அந்த வீட்டினுடைய அதிபதி. எங்கள் 4ஆம் இடத்தினுடைய அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டினுடைய அதிபதி எங்கே இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுக்க முடியும். சுக்கிரன் அழகான வீடு அமைவதற்கு சுக்கிரனுடைய அருள் ரொம்ப தேவை. அதுக்கடுத்து குருவினுடைய தொடர்பு 4ஆம் இடத்திற்கு விழுந்தால் அவர் தடையின்றி வீடு கட்டுவார். வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீடு இப்போ 50 லட்சம் வச்சுக்கோங்க, அவர் கையில் வெறும் 10 லட்சம் தான் இருக்கும். மீதி 40 லட்சத்தை பற்றி அவர் கவலையே படமாட்டார். எங்கிட்ட கடனை வாங்கிடுவோம், வச்சுருவோம், யாராவது வச்சுருவாங்கன்ட்டு 10 லட்சத்தை வச்சு வீடை ஸ்டார்ட் பண்ணிடுவார். அப்போ அவருக்கு வீடு தடை இல்லாமல் முடியுமா அப்படின்னா, சுபர்களுடைய தொடர்பு 4ஆம் இடத்துக்கு கிடைத்தால் கட்டாயம் அவருக்கு கடையும் கொடுத்து லோனுக்குன்னு கிடைச்சி கட்டிடுவாங்க. அல்லது இதே அமைப்பில் 50 லட்ச ரூபா வீட்டுக்கு 10 லட்ச ரூபா வச்சுட்டு ஒருத்தர் ஆரம்பிக்கும்போது தீய கிரகம் 4ஆம் இடம்னா இங்கே சூரியன், சனி, ராகு இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 7வது பார்வையாக பார்க்கும். அப்போ அந்த வீடு தடைபட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா பேர்ஸ் மட்டம் வரைக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டுறதுக்கு லோன் சாங்ஷன் ஆகலை, லோன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, சிபில் ஸ்கோர் எனக்கு பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடு கட்டாமையே போயிடுவாங்க. அதோட அமைப்பு தான் இது. அப்போ இதெல்லாம் கவனம் செலுத்தி நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ அவருடைய திசை புத்தி நடக்கும்போது அவர் மிகச்சிறந்த ஒரு வீட்டை கட்டுவார். அதுக்கப்புறம் 1ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகியிருந்தாலோ அல்லது இருவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலோ, இங்கே நான் உதாரணத்துக்கு சொன்ன இடம் 1க்கு உரியவனும் குரு தான், 4க்கு உரியவனும் குரு தான். அதனால் இப்போ உங்களுக்கு இன்னொரு விளக்கம் போடுறேன். இப்போ 1, 2, 3, 4 சுக்கிரன். இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் உச்சமாக இருக்கார் 5, 6, 7, 8, 9. இப்போ குரு இங்கே உச்சம். இப்போ குருவுடைய பார்வையும் கிடைச்சிருச்சு. சுக்கிரன் 4ஆம் வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் உச்சமாக வர இருக்கார். அப்படின்னா இவர் அரண்மனையை போல மாளிகை கட்டுவார். இப்போ 4ஆம் இடத்தினுடைய அதிபதியும் 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சுவர்கள் ஏதேனும் இருக்கிறார்களா அல்லது பாவர்கள் ஏதேனும் பார்க்கிறார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லது இப்போ பாருங்கள், 1க்குரியவன் யார்? சந்திரன். அப்போ சந்திரனை தூக்கி இங்கே ஓடுவோம், சுக்கிரனை தூக்கி இங்கே ஓடுவோம், உதாரணத்துக்கு தானே. இப்போ 1, 4 பரிவர்த்தனை. இப்படி இருந்தால் மகாபாக்கிய யோகம்.
1 4 பரிவர்த்தனை ஆச்சுன்னா மகா பாக்கிய யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிகப்பெரிய யோகம்னு அர்த்தம். இந்த பரிவர்த்தனையிலே அவயோக பரிவர்த்தனைன்னு இருக்குது, இது யோக பரிவர்த்தனை. அப்போ இப்படி அமைஞ்சு போச்சு அப்படின்னா அவங்களுடைய திசா புத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா மிகப்பெரிய அழகிய வீடு கட்டுவார். சில பேர் ஏகப்பட்ட லட்சத்தை போட்டு கட்டியிருப்பேன், வீடு அழகாகவே இருக்காது. அந்த எலிவேஷன் அப்படின்னு சொல்கிறது ஒன்றுமே இருக்காது. சில பேர் கம்மியான காசில் கட்டியிருப்பேன், வீடு பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அவன்கிட்ட எவ்வளோ இது ஒரு கோடி போகுமோ அப்படின்னு சிரிப்பேன், 40 லட்சம் தாங்க ஆச்சுன்னுவேன். உண்மையிலே ஒருத்தர் 1 கோடியில் வீடு கட்டியிருப்பார், அவர்கிட்ட போய் எப்படி கேட்பேன், இது 35 லட்சம் ரூபாய்க்கு கட்டியிருப்பீங்களா அப்படின்னு கேட்பேன். அவன் அந்த நொந்தே போயிடுவேன். அதுக்கு காரணம் இது மகா பெரிய அழகிய வீடு, மகா பாக்கிய யோகம் அப்படின்னு பேருங்க. 4ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் புதன் அமர்ந்து குரு போன்ற சுபக்கிரகங்கள் பார்த்தாலோ அவருக்கும் இது மகாபாக்கிய யோகம் என்று பெயர். 4க்குரியவன் 7ல் அமர்ந்து, யாரு? சந்திரன். 4க்குரியவன் 7ல் அமர்ந்தால் திருமணத்திற்கு பின்பாக அவர் வீடு கட்டுவார் அப்படின்னு அர்த்தம். 7ஆம் வீட்டில் உள்ள கிரகங்கள் அடிப்படையில் எத்தனை வீடுகள் இருக்கிறதோ அத்தனை வீடு கட்டுவார். அதுக்கடுத்து பாருங்க, 4ஆம் இடத்திற்கு உரியவர் 11ல் அமர்ந்தால், இப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? 1 2 3 4 சந்திரன். இவர் 11ல் அமர்ந்துட்டார்னா மிகப்பெரிய நல்ல வீடு அமையும். அல்லது 4ஆம் இடத்திற்கு உரியவர் கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ இருந்தால் அவர் பல வீடு கட்டுவார், ஏகப்பட்ட வீடு கட்டுவார். அதுக்கடுத்து 4ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றால், அவர் சுபக்கிரகங்கள் பார்த்து விட்டால் அவர் பெரிய மாளிகை போல வீடு அமையும். பாருங்க, வீடு சைஸ் முதற்கொண்டு பெரிய மாளிகை போல வீடு அமையும். அதுக்கடுத்து 12க்குரியவர் 2ல் அமர்ந்து, 12க்குரியவர் யாரு? குரு. அப்போ குரு இங்கே உட்கார்ந்து இங்கே சந்திரன் புதன் இப்படி அமர்ந்துட்டா, 12க்குரியவர் 2ஆம் இடத்தில் அமர்ந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் அந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்களினுடைய எண்ணிக்கை எத்தனையோ அத்தனை வீடு அவருடைய பெயரில் இருக்கும். இது 100க்கு 100 உண்மை. ஜாதக அலங்காரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் உள்ள செய்தி இது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் கற்பனையாக சொல்லுவது இல்லை. நான் இப்போ சொன்ன அனைத்துக்கும் மூல நூலுடைய ஆதாரம் இருக்குது, அதனால் சொல்கிறேன். அதனால் எத்தனை வீடு இருக்கோ அத்தனை வீடு கட்டுவார். அப்போ குரு 2ஆம் இடத்துல இருக்கார், குரு மட்டும் இருக்காருன்னா அவருக்கு அந்த குரு திசை குரு புத்தி இந்த டயத்தில் அவருக்கு ஒரு வீடு அமையும், அவர் பேரில் ஒரு வீடு இருக்கும். அப்போ எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை வீடு அமையும்ன்றான். அதுக்கடுத்து எப்போ சார் எந்த திசா புத்தியில் வீடுகள் அமையும் அப்படின்னா 4ஆம் இடத்தினுடைய அதிபதி அல்லது 11ஆம் இடத்தினுடைய அதிபதி திசா அல்லது புக்தி காலங்களில் வீடு கட்டக்கூடிய யோகம் அமையும். சரி, இப்போ 4ஆம் இடத்தினுடைய அதிபதி 6 8 12ல் போய் உட்கார்ந்து அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் கட்டிய வீட்டை அவர் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்போ 4ஆம் இடத்தின் அதிபதி 6 8 12ல் போய் உட்காரக்கூடாது. அப்படி இருந்தால் வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். அல்லது 4ஆம் இடத்தின் அதிபதியோடு 6க்குரியவன் சேர்ந்தாலோ 8க்குரியவன் சேர்ந்தாலோ 12க்குரியவன் சேர்ந்தாலோ 6 8 12 எங்கு இருந்தாவது இந்த 4ஆம் அதிபதியை பார்த்தாலோ 4ஆம் இடத்தை பார்த்தாலோ அந்த நேரத்தில் வீடை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வீடு கையை விட்டு அவருக்கு போயிடும்.
அப்போ 6, 8, 12 அதிபதியோடு 4ஆம் அதிபதி சேரக்கூடாது. அப்படி சேரலை சார், எனக்கு 8ஆம் அதிபதி பார்க்குது அப்படின்னாலும் அதுவும் அங்கே வீடு மைனஸு, வீடை விற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் அப்படின்னு முன்னோர்கள் அழகாக எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்கள், 4ஆம் இடத்தில் சுவர்கள் அமர்ந்து, 4ஆம் இடத்துல சுவர்கள் அமர்ந்து, இப்போ வந்து ரிஷபத்தை எடுத்துக்கிடுவோம். 4 இங்கே குரு சந்திரன் இருக்கார், 2 சுவர்கள் இருக்காங்க வச்சுக்கிடுவோம். சூரியனை தூக்கி இங்கே கூட போடுவோம். வந்து பூர்ணச்சந்திரனாக மாறி விடுகிறார். உதாரணத்துக்காக சொல்கிறேன். 4ஆம் இடத்தில் சுவர்கள் அமர்ந்து கேந்திர திரிகோணத்திலோ லக்கணாதிபதி அமர, லக்கணாதிபதி எங்கே இருக்கணுமா? அப்போ 4ஆம் இடத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்கள், லக்கணாதிபதியும் பார்க்கணும்னு. லக்கணாதிபதி கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்துட்டாங்க அப்படின்னா அந்த திசையில் அழகான வீடு அமையும் என்று ஜாதக சிந்தாமணி என்ற புத்தகத்தில் 420வது பக்கத்தில் உள்ள செய்தி பக்கம், அதில் 614வது பாடல் இதை சொல்லுது. எங்கே? 4ஆம் இடத்தில் சுபகிரகம் அமர்ந்து அந்த 4ஆம் இடத்தினுடைய அதிபதி கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ அமர்ந்து லக்கணாதிபதி அமர, லக்கணாதிபதி கேந்திர திரிகோணத்தில் அமரணும். அப்படி அமர்ந்துட்டா அழகான வீடு கட்டுவார். அதுக்கடுத்து லக்கணத்தில் குரு அமர்ந்து லக்கணாதிபதியுடன் சுக்கிரனும், லக்கணாதிபதியினுடன் சுக்கிரன், இவருக்கு லக்கணாதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க. லக்கணத்தில் குரு அமர லக்கணாதிபதியுடன் சுக்கிரனும் 4க்குடையவனும் இணைந்தால் வீடு நல்ல யோகத்தில் அமையும். அடுத்து சந்திரனும் புதனும் 4ல் அமர, அந்த 4க்குடையவன் லக்கணத்தில் அமர அழகிய வீடு கட்டுவான். சுக்கிரன் குரு 4க்குடையவன் ஆகிய மூவரையும் இணைந்திருந்தால் நல்ல யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து 3ஆம் வீட்டு பாருங்க, 3 சம்மந்தப்படுது. 3ஆம் வீடு நான் அந்த வீடு கட்டுறதுக்கு யோகம். 3ஆம் வீடு பாவர்களால் பார்க்கப்படாமல் இருக்கணும். 3ஆம் வீட பாவர்கள் பார்க்கப்படாமல் சுபத்தன்மையோடு காணப்பட 4ஆம் வீட்டில் குரு அமர லக்கணத்தில் சூரியன் அமர அழகிய வீடு கிடைக்கும் என்று ஜாதக சிந்தாமணியில் 616 பாடலாக வருகிறது. இது 421வது பக்கத்தில் உள்ள செய்தி. அப்போ வீடு கட்டுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்கன்னு. அதுக்கடுத்து மாட மாளிகை போல, யாருக்கியா வீடு அமைய? மாட மாளிகை போல பயங்கரமாக நம்ம பிரமாண்டமாக கட்டுறது. அது என்னன்னா, 4க்குடையவனும் சுக்கிரனும் கேந்திரம் திரிகோணம் நல்நிலையில் இருந்தால் அவன் வந்து என்ன பண்ணுவான்? மாட மாளிகை மாதிரி கட்டுவான். அப்போ 4க்குரியவனும் சுக்கிரனும் இந்த இருவரையும் பார்க்கணும். இந்த 2 பேருமே கேந்திர திரிகோணத்தில் நன்னிலையில் நன்னிலையில் இருக்காருன்னா கேந்திரத்தில் தான் இருக்காரு சார், ஆனால் நீச்சமாக இருக்காரு அப்படின்னா அது பொருந்தாது. அதே நன்னிலைன்ட்டாங்க. நன்னிலைன்னா புரிஞ்சுக்கிறணும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த 2 கிரகமும். அப்படி இருந்தால் மிகப்பெரிய யோகம் அமையும் அப்படின்றான். அதுக்கடுத்து 4ல் சுக்கிரன் அமர்ந்து 10ல் ராகு நிற்க, அந்த 4க்குடையவன் ப்ளஸ் 10க்குடையவனும் நின்ற
நவாம்சத்தின் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் நன்னிலையில் பலம் பெற்றால் கோட்டை கொத்தளம் உடைய பெரிய மாட மாளிகை கட்டுவானாம். அப்போ பாருங்கள், எப்படி அமைகிறதோ அதுக்கு தகுந்தாப்புல வீடு அமையும். அதே இதோட இது. சரி, யாருக்கு சார் பல வீடு அமையும்? சில பேர்லாம் பார்த்தா 10 வீடு 20 வீடுன்னு வச்சுருப்பேன், வாடகைக்கு விட்டுக்கிட்டே இருப்பேன். அவனுக்கு யாருக்கு அமையும்? அந்த கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் வீடே அமையும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 4ஆம் வீடு நீர் ராசிகளில் ஒன்றாக அமைந்து அதில் சந்திரன் வீற்றிருந்தால் சந்திரனும் நாளுக்குடியவனும் இவர்கள் அமர்ந்த நவாம்ச அதிபதிகளும் சர ராசியில் நின்றால் அநேக இடங்களில் வீடு வைத்திருப்பார்கள். மாவட்டத்துக்கு 4 வீடு வச்சுருப்பேன் பாருங்க. இது இந்த அமைப்பு. சரி, இது வீடு கட்டுறது யோகம். இந்த சில பேர் பழைய வீட்டை வாங்குவாங்க. யாரா அப்படின்னா 3இல் குரு அமர, நாளுக்குடியவனும் சுக்கிரனும் சனி பார்க்க. நாளுக்குடியவனையும் சுக்கிரனையும் சனி பார்த்துருச்சு அப்படின்னா அந்த திசாபுத்தியில் அவருக்கு பழைய வீடு கிட்டும். சனி தொடர்பு வந்துருச்சுனாலே அது பழைய வீடு தான். அதுக்கடுத்து சேதமடைந்த வீடு, அதாவது அன்கண்டிஷனில் இருக்கக்கூடிய வீட்டை விலைக்கு வாங்கி இடிச்சு கட்டுவாங்க. அது யார் வாங்குவாங்கன்னா நாளுக்குடியவனும் சுக்கிரனையும் பாவர்கள் பார்க்க அல்லது சேர திசாபத்தி நடைமுறைக்கு இருந்துருச்சுன்னா அவர் ஒரு இடிஞ்சு போகிற மாதிரி ஒரு வீட்டை வாங்கி இடிச்சு போட்டு ஃபுல்லாக முதர்ந்து கட்டிக்கிட்டு இருப்பார். பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நெருப்பினால் சேதமான வீடு யாருக்கு அமையும் அப்படின்னா 4இல் சனி செவ்வாய் அமர, சுவர்கள் பார்க்காவிட்டால் இந்த சனி செவ்வாய் சேர்ந்து 4ல் இருக்கணும். சேர்ந்து சுவர்கள்னா குரு சுக்கிரன் வளர்வரை சந்திரன் புதன் இவங்க யாராவது ஒருத்தர் கூட பார்க்காம இருந்தால் அவன் எப்படி விடுவான்? நெருப்பினால் சேதமுற்ற வீட்டை வாங்கி குடியிருப்பேன். இதுதான் இது. ஆக இந்த வீடு இன்னும் அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ செய்திகள் இருக்குது. வீடு கட்டுறது, சின்ன வீடு, கொஞ்சம் பெரிய வீடு, மாளிகை, அரண்மனை மாதிரி வீடு கட்டுவது, அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு வீடு கட்டுவது, அடுக்குமாடி வீடு கட்டுவது, இப்படி பல வகை இருக்குது. எல்லாமே கிரக அமைப்பு தான். அதனால் இந்த வீடு கட்டுறதுக்கு இவ்வளோ விஷயத்தை நம்ம மூல நூல்லேருந்து ஜாதக சிந்தாமணி, ஜாதக அலங்காரம் அப்படின்ற பல புத்தகத்திலேருந்து இப்போ நான் சொன்ன செய்திகளை பூராமே மூல நூலில் இருக்கக்கூடிய ஆதாரத்தை மட்டும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஜோதிடத்தில் அடிப்படை வகுப்பு ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து உயர்நிலை வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து 100 கேள்விகளுக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்க என்னென்னலாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றத தொகுத்து இந்த 100 கேள்விக்கு மேலே ஒருத்தர் 101வது கேள்வி கேட்கவே முடியாது. அதனால் இந்த 100 கேள்விகளுக்கு விடை காண்பது எப்படின்னு சொல்லி அது ஒரு வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. விருப்பமானவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உடனே இணைஞ்சு ஜோதிடத்தை முறையாக பயிற்சி செய்தால் ஜோதிடம் உங்களுக்கு வசப்படும் என்று சொல்லி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.